அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. ஸல்லு அலா ஹபீப் அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் முபாரிக் வ ஸல்லிம் அலைஹி. நம்ம எல்லாம் முஸ்லீமாகவும் முஃமினாவும் படைத்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் மக்கது கோமானா மதீனத்து சீமானாகிய நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அங்கத்தில் அவர்கள் உம்மத்தாக படைத்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். வீரம் என்று சொன்னாலே சின்ன குழந்தையிலிருந்து பெரியார்கள் வரை ஞாபகத்துக்கு வருவது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்தான். எந்த அளவுக்கு வீரமாக இருந்தார் என்று சொன்னால் அவர்களை பார்த்தா சைத்தானே விரண்டு ஓடுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக்கிறாங்க. எப்படி என்னென்றால் நம்மளை வழி கெடுக்கக்கூடிய சைத்தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து விரண்டு ஓடுகிறான் என்று சொன்னால் அவர்கள் எந்த அளவுக்கு வீரமாக இருந்திருப்பார்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கிறதுக்கு முன்னால் அவர் வீரமாக தான் இருந்தார். எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வெட்டுவதற்கு வாள் எடுத்துக்கொண்டு சென்றால் அந்த இடையில் ஒரு நபர் வந்து கேட்கிறார்கள், நீங்க எங்க செல்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், நான் முகமது கதையை முடிக்க போகிறேன் என்று சொல்லி சென்றார்களாம். அந்த நபர் சொல்கிறார்கள், முதலில் நீங்கள் உங்கள் வீட்டை சரி பார்க்க வேண்டும். உங்கள் வீட்டில் உங்கள் தங்கச்சியும் உங்கள் மச்சானும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னார்களாம். அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிகவும் ஆச்சரியம் அடைந்து கோபப்பட்டு வீட்டில் சென்றார்கள். வீட்டில் போய் பார்த்தால் இரண்டு பேர்களும் குர்ஆன் ஓதி கொண்டிருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிகவும் கோபப்பட்டு இரண்டு பேரைகளையும் அடித்து விட்டார்கள். பக்கத்தில் இருந்த குர்ஆனை எடுக்க போகிறார்கள். அவங்க தங்கச்சி சொல்லுகிறார்கள், அந்த குர்ஆனை சுத்தமாக இருக்கிறவன் தான் தொடரும் என்று சொன்னாலே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒழு செய்து விட்டு வந்து எடுத்து ஒரு ஆயத்தை ஓதுகிறார்கள். அலைகள் குர்ஆன் இந்த ஆயத்தை ஓதுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு இஸ்லாத்தின் மேலே ஒரு ஆர்வம் வந்துவிட்டது. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு போறார்கள். கதவு தட்டுகிறார்கள். அம்சர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் கதவு திறக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சட்டையை பிடிச்சு தூக்கி விட்டார்கள். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தைக்காண்டி விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், நீங்க எதுக்கு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதுக்கு உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், எனக்கு இஸ்லாத்தின் மேல் ஒரு ஆர்வம் வந்து விட்டது, நான் இஸ்லாத்தை ஏற்க போறேன் என்று சொன்னார்கள். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் காபாலே ஒரு மஸ்தூர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நாங்கள் காபாலே நாங்கள் ஒருபொழுதும் தொழுவுனது கிடையாது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க எப்போ இஸ்லாத்தை ஏற்றார்களோ அப்போதான் நாங்கள் தைரியமாக காபாலை தொழுவணும் என்று சொன்னார்கள். அப்போ அந்த அளவுக்கு அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வீரமாக இருந்தார்கள். ஹிஜ்ரத் சென்றார்கள். இஸ்லாமியர்கள் ஹிஜ்ரத் எப்படி செல்வார்கள் என்று சொன்னால் மறைந்து பயந்து செல்வார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எப்படி ஹிஜ்ரத் சென்றார் என்று பார்த்தால் இடுப்பில் வாளை சொருகி கொண்டு தோளில் அம்பை வில்ல மாட்டிக்கொண்டு கையில் வில்லுகளை எடுத்துக்கொண்டு ஒரு கையில் தடியை எடுத்துக்கொண்டு சென்றார்கள். அவ்வளவு தைரியமா இருந்தார்கள். மக்காவில் போய் 7 ரவுண்டு நிம்மதியா சுத்தி விட்டு 2 ரக்காத் நிம்மதியா தொழுவி விட்டு வெளியே வரார்கள். காஃபிர் கூட்டத்தார்கள் நிற்கிறார்கள். அந்த நடுவில் சொல்லுகிறார்கள், யார் மனைவியாவது விதவி ஆகணும் என்று சொன்னால், யார் குழந்தையாவது அனாதை ஆகணும் என்று சொன்னால், யார் தாய் தந்தை பிள்ளை இழக்க வேண்டும் என்று சொன்னால் என்னை தடுத்து பாருங்கள் என்று சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர் காலத்தில் ஒரு போர் நடந்தது. வீரர்கள் அமுட்டு வரைகளையும் அனுப்பி வைத்தார்கள். சற்று நேரம் கழித்து உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிம்பர் மேடையில் ஏறிக்கொண்டு சொல்லுகிறார்கள், யா சாரியா அல் ஜபல் என்று சொல்லுகிறார்கள். உங்கள் மலைக்கு பின்னால் ஒரு எதிரி கூட்டத்தார்கள் நிற்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். சரி, சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்கள்
காபால் இருக்கிற மிம்பர் மேடையில் என்று சொல்லுகிறார்கள். போர் 400 மதினாவில் இருக்கிற மிம்பர் மேடையில் என்று சொல்கிறார்கள். போர் 400 கிலோமீட்டர் தூரத்தில் போர் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் அங்கிருந்தும் வழி நடத்துகிறார் என்று சொன்னால் அவர்கள் எந்த அளவுக்கு வீரமாக இருப்பார்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்கள் போல் வீரத்தையும் அல்லாஹ் அவங்களுக்கும் எனக்கும் தந்து முறைவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.